ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எதுக்காகன்னா, கமெண்ட்ஸில் வந்து எல்லாருமே கேட்டுனுக்கிற கமெண்ட்ஸ் என்னன்னா, உங்கள் லவ் ஸ்டோரி போடுங்க அப்படின்னு கேட்டுனே இருக்காங்க. சரி, போட்டுட்டா என்னாச்சு அப்படின்னு தான் லலிதா கிட்ட சொன்னேன். சரி, அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். நீங்கள் கேட்டதுக்காக தான் இந்த லவ் ஸ்டோரி வீடியோ போடுறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் எப்படி லவ் பண்ணோம், எப்படி கல்யாணம் பண்ணோம், எல்லாமே வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எப்படி மீட் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து சென்னை, நான் வந்து அரக்கோணம். சென்னையும் அரக்கோணம் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 80 கிலோமீட்டரு டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்படி இருந்தால் வந்து இவங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினேன். சொல்லுதா ஃபர்ஸ்ட் நாங்கள் எப்படி மீட் பண்ணோம்னு சொல்கிறேன். எப்படின்னா வந்து ஃபோன் மூலியமாக தான். ஃபோன்னா வந்து நாங்கள் பேசிக்கணும் வாட்ஸ்அப்லேயோ அப்படியெல்லாம் இல்லை. டிக்டாக்னு ஒரு ஆப் இருந்ததுல, அந்த எல்லாருக்குமே தான் தெரியும். டிக்டாக் ஆப் இல்ல, டிக்டாக் வந்து மியூசிக்கல் ஆப், டான்ஸ். சரிங்க, டிக்டாக் ஆப் ஒன்று நான் டிக்டாக் வந்து இருந்தது. அந்த ஆப் வந்து வியூவர்ஷிப் எப்படின்னா பாக்குறவங்க ஆடியன்ஸ் அப்படி இல்லைங்க, என்னோட ஃப்ரெண்டு செல்ல இருந்ததுங்க. சரி, நம்மளும் ஓபன் இது என்ன பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் சும்மா எல்லாரும் வீடியோ பார்த்து. டிக்டாக்கு ஃபோன் மூலியமாக தாங்க பார்த்தோம். ஃபோன் மூலியமானா எப்படின்னா வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபோன் பண்ணியோ இல்லை, டிக்டாக் வந்து என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருந்தாங்க. என் ஃபோனில் டிக்டாக் இல்லை, என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது வீடியோங்கெல்லாம் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டைம் வந்து சரி நம்மளும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்தாங்கன்ட்டு நானும் டவுன்லோட் பண்ணேன் டிக்டாக் அந்த ஆப்பை பார்த்து. சரி, ஃபஸ்ட்டு எந்த வீடியோ தான் வருதுன்னு பார்த்து ஓப்பன் பண்ணால் தலைவர் வீடியோ வந்துச்சுங்க. காதல் சூரியன் தான் கண்ணுக்குள்ளே கரையுமே, மாமா பார்த்தாலே மஞ்சள் கூட சவுக்குமே, அந்த பாட்டு வந்துச்சுங்க. செம்மையா இருந்தது சாங்க. சரி, வந்து இவர் வந்து பாதியா வச்சு பண்ணியிருந்தா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த படிக்கட்டுல உட்காந்து ஸ்டிக்கோட பண்ணாரு. நான் எல்லா வீடியோலும் ஸ்டிக் வச்சிருந்தாங்க, பண்ணுவேன். செம்மையா இருந்தது. சரி, நான் எப்படின்னு வந்து எல்லாருக்கும் தெரியறதுக்காக தான் நான் வந்து வீடியோவே ஓபன் பண்ணி டிக்டாக்ல எல்லாமே போட்டேன். அப்போ வந்து எனக்கு வந்து 100 லைக்கோ இல்லை வந்து 1000 லைக் எல்லாம் விழாது. மேக்சிமம் ஒரு 40 லைக் 50 லைக் தான் விழும். அந்த மாதிரி தான் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து. அப்போ வந்து நான் வந்து அது ஓப்பன் பண்ணி உடனே ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் அந்த பாட்டு வந்திருக்கும். சரி, நம்ம உள்ளே போய் பார்க்கலாமே, அவர் எவ்வளோ வீடியோ போட்டிருக்காரு, எப்படி பாட்டு பண்ணியிருக்காருன்ட்டு போய் பார்த்துட்டு அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் டிக்டாக்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நல்லா இருந்தது எல்லா வீடியோ. எப்படியும் ஒரு 60 வீடியோ போட்டிருப்பேன். நான் வந்து இவங்க பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து நான் 60 வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பக்குன்னு ஆயிடுச்சு, ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இவர் வந்து இப்ப இந்த மாதிரி இருக்காரு. அந்த 10 வயசுல வந்து நல்லா இருந்தாரு, நல்லா ஸ்டிக் வச்சு நல்லா நடந்து, ஸ்டிக் இல்லாத 10 வயசுல வந்து நார்மலா இப்ப நம்ம எப்படி நடந்துன்னு இருக்கோமோ அந்த மாதிரி தான் இருந்தாரு. அப்போ வந்து இவருடைய வாய்ஸோட போட்டுருந்துச்சு, அது செம்மையா இருந்தது. நான் சின்ன வயசுல எப்படி இருந்தேன்னு பாருங்க, இப்ப எப்படி இருக்கிறேன்னு. நீங்க வந்து அந்த இது வாய்ஸ் கேட்கலன்னா வந்து என்னோட பேக்ல வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எல்லாம் போட்டிருந்தேன். அப்போ வந்து என்னோட சின்ன வயசு போட்டோஸ்லாம் இருக்கும். நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வந்து என்னுடைய பின்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்க. இல்ல, அந்த வீடியோ கூட இவர்கிட்ட இருக்கு, நான் போட சொல்றேன், யூடியூப்ல போட சொல்றேன் உங்களுக்கு அந்த வீடியோ. நீங்க பாருங்க. அந்த வீடியோ தான் நான் 2 டைமும் அந்த 2-3 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து பார்த்தேன். சரி, ஃபர்ஸ்ட் எந்த வீடியோல போயிருக்கிறான்னு பார்த்தேன். நான் என்ன பண்ணேன், அந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன இவர் இந்த மனுஷன் வந்து நல்லா இருக்காரு, எந்த வயசுல இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியல. என்ன பண்ணேன், இவர் போட்ட வீடியோக்கெல்லாம் செம்ம லைக், எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வீடியோட எல்லாத்துக்குமே லைக் போட்டேன். தலைவர் வந்து உடனே எனக்கு மெசேஜ் பண்ணாரு. மெசேஜ் பண்ண இருங்க, நான் மெசேஜ் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் வந்து இவங்க எப்படி கமெண்ட்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லணும்ல, அது ஃபர்ஸ்ட் சொல்லுப்பா. நான் உனக்கு டக்குன்னு மெசேஜ் பண்ண உடனே அவங்க என்ன நினைப்பாங்க? இல்லைங்க, வந்து நான் வந்து எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணேன். மெசேஜ் வந்து ஒரு 4-5 வீடியோ கொண்டு தான் மெசேஜ் பண்ணேன். அதுவும் வந்து தமிழ்ல பண்ணேன். இவங்க வந்து தமிழ்ல பண்ணாங்க. இவங்க வந்து நான் கேட்டேன், எனக்கு வந்து டக்குன்னு தமிழ்ல டைப் பண்ண முடியல. ஏன்னா வந்து அப்போ நான் வந்து எந்த ஒரு ஆப்பும் கூகுள் டிரான்ஸ்லேஷன்லாம் எதுவுமே வந்து டவுன்லோட் பண்ணல.
சரி ஓகே இவங்க தமிழ்ல மெசேஜ் பண்றாங்களேன்ட்டு ஓகே இவங்களுக்காக வந்து அந்த கூகுள் டிரான்ஸ்லேஷன் ஆப் டவுன்லோட் பண்ணி இவங்களுக்காக தமிழ்ல மெசேஜ் பண்ணேன். இல்லங்க மெசேஜ்னா வந்து நீங்க வந்து கமெண்ட்ஸ் தான் பண்ண, மெசேஜ் எல்லாம் நான் ஒன்னும் அந்த லெவல்லாம் போல. ஒன்லி இல்லங்க கமெண்ட்ஸ் நான் தான். வந்து இங்கிலீஷ்ல தான் மெசேஜ் பண்ணியிருப்பேன். என்னோட ஃபோன் வந்து எல்லாமே நான் வந்து தமிழ்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா வந்து நான் வந்து காவேரி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே வந்து சடனாக எதுனா உனக்கு தேவைப்படுறப்போ உடனே நான் தமிழில் பார்த்துருவேன். இங்கிலீஷ் தெரியும் இருந்தாலும் எனக்கு ஒன்று ஃபீலிங் மிஸ்டேக் ஆகிடும். எனக்கு கூட தான் ஆகும், உனக்கு இல்லை எனக்கு கூட தான் எல்லாருக்குமே அதாவது டக்குன்னு பண்ண நான் தமிழில் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு சாங்குக்கு வீடியோ பண்ணேன் நான். அது ஃபஸ்ட்டு அந்த சாங்குக்கு தான் நான் இவருக்கு டூயட் பண்ணேன். என்ன டூயட் பண்ணேன்னா வந்து விஜய் சாங் தான். உன் தங்க மனசுக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா அந்த பாட்டு பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே இவர் என்ன பண்ணாரு, அதுக்கு வந்து நன்றி மெசேஜ் டூயட்டும் பண்ண நினைக்கிறேன். டூயட் பண்ணாரு. எனக்கு இவர் டூயட் பண்ணோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து நான் வந்து இவருடைய வீடியோ வந்து ஸ்டேட்டஸ் வச்சிருப்பேன். என்னோட போன்ல வந்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சிருப்பேன். எல்லாம் பாப்பாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க. எனக்கு தெரியாதுங்க, இவருக்கு தெரியாது. சார் பாப்பாங்க, என்னம்மா தனக்கும் வந்து ஒரு 2 வீடியோ வைக்கிற. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் வந்து அந்த இவருடைய ஐடி வந்து ஸ்ரீ கமல்னு போட்டு இருப்பாரு. நான் வந்து கமல்னு போட மாட்டேன், ஸ்ரீ மாமான்னு உண்டி வந்து ஸ்டேட்டஸ் போட்டு இருப்பேன். மற்ற யாரு முக்கியமானவங்களோ அவங்களுடைய இதெல்லாம் வந்து பிளாக் பண்ணிடுவேன், ஸ்டேட்டஸ் பார்க்க கூடாதுன்ட்டு. எனக்கு வந்து யாரு வேலை என்னோட சொந்தக்கார யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நான் வந்து அவங்கள வந்து பிளாக் பண்ணிடுவேன். மற்றவங்க பார்க்கணுன்ட்டு என்ன கேட்பாங்க, என்னடி ஸ்ரீ மாமான்னு போட்டுக்கிறேன், ஸ்ரீ மாமான்னு போட்டுக்கிறேன்னு கேட்பாங்க. அப்போ வந்து இவங்க ஸ்ரீன்னு வந்து லேடிஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்ல, நீ கேட்கும்போது அப்படிதானே சொன்னேன், இல்ல லேடிஸ்ன்ட்டு. நான் லேடிஸ்ன்னு சொன்னேன். எனக்கு ஒண்டி தானே தெரியும். நான் அது உங்களுக்கு தான் உங்க வீடியோ பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால தான் நான் போட்டேன் நான். அப்புறம் சார்லாம் கேட்டாங்க, என்னம்மா இவர் தான் மேரேஜ் பண்ணிக்க வரையா சார், நீங்க வேற அப்படிலாம் இல்லை சார். இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் நாங்க பார்த்தது இல்லை, பார்க்காதே வந்து ஃபோன் இவர் நம்பர் கேட்டேன். நானே தான் கேட்டேன், உங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். இவர் வந்து நம்பர் கேட்டவொடனே பேசவே இல்லை, 2வது மெசேஜே பண்ணல. நான் வந்து டக்குன்னு வந்து நான் யாருக்கும் நம்பரும் கொடுக்க மாட்டேங்க. இவங்க வந்து கேட்டாங்க, டக்குன்னு நாங்கள் கொடுக்கல. நான் ஒரு 2 வாட்டி இவங்க மெசேஜ் பண்ணாங்க, ரீப்ளே பண்ணல. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து கமெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணிட்டு அழுகுற மாதிரிலாம் அந்த பொம்மைங்க வச்சு போட்டேன். அதுக்கப்புறம் வந்து சரி, அப்போ வந்து எனக்கு வந்து டிக்டாக்ல வந்து எப்படி நம்பர் கொடுக்குதுன்னு தெரியாது. நான் ஃபுல்லா நம்பர் அனுப்பிச்சிட்ட பிறகு இவங்களுக்கு வரவே இல்லை. இவங்களுக்காக நான் யூடியூப்ல சர்ச் பண்ணி டிக்டாக்ல வந்து எப்படி நம்பர் கொடுக்கணும்ட்டு சர்ச் பண்ணி அப்புறம் வந்து இவங்களுக்கு 2 நம்பர் சென்ட் பண்ணேன். அந்த 2 நம்பர் சென்ட் பண்ணாருங்க. பண்ணிட்டு பிறகு உடனே கால் பண்ணல இவங்க. உடனே கால் பண்ணணும்னு இல்லை, பண்ணோன்னு தான் எனக்கு ஆசையா இருந்தது. நான் நம்பர் ஒண்டி எடுத்து சேவ் பண்ணிக்கணும். ஒரு ஃபோட்டோ வச்சிருந்தாரு, செம்மையா இருந்தது. அப்புறம் சரி ஸ்டேட்டஸ் போட்டா இவரும் பாப்பாரு. ஏன்னா என் நம்பர் கொடுக்கல நானு, என் நம்பர் தான் கொடுத்தேன். ஆனா இவங்க நம்பர் எனக்கு தரல. ஆனா அப்போ நான் வந்து 2-3 நாள் ஆயிடுச்சு ஸ்டேட்டஸ் போட்டு இருந்தேன். ஆனா எனக்கு என் நம்பர் இவருக்கு தெரியாதுல்ல, அதனால நான் கொடுக்கல. அப்புறம் என்ன, ஆனா வந்து எனக்கு வந்து அப்ப வந்து ரீச் ஆகல. ஆனா வந்து என்னோட வீடியோ வந்து டவுன்லோடிங்ட்டு ஒரு ஷேரிங்ட்டு ஒன்னு காட்டியிருக்கும். யார் அது நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணதுன்னு பார்த்தா அப்புறம் தான் சொன்னாங்க, இல்லை நான் தான் அது ஷேர் பண்ணேன், நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கினேன். அப்போதான் எனக்கு வந்து வெளியே வந்தது, ஓ நீங்க தானே அது அப்படின்ட்டு. அப்புறம் இவங்க வந்து பேசினாங்க, நம்பர் கொடுத்தாங்க. நான் வந்து வேலை செய்யற இடத்துல போய் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன் இந்த மாதிரின்ட்டு. அவங்கன்னா நாங்க வேணாம், அவங்க பேர் சுமித்ரா, இல்ல வேணாம் எதுக்கு அதெல்லாம் பண்ணாங்க, அவங்க வேணாம் தான் சொன்னாங்க அவங்க இவங்க கிட்ட. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து என்கிட்ட தான் ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. தங்கச்சி அவன் வந்து எனக்கு சிஸ்டர், அவன் வந்து சிஸ்டர் தங்கச்சின்னு ரொம்ப என்கிட்ட க்ளோஸ் ஆனாங்க. இவங்க எதனா ஒண்ணு பண்ண, ஆனா இவங்க இந்த மாதிரி பண்றாங்க உடனே நான் சொன்ன உடனே இவங்க இதுவாயிடுவாங்க. சின்ன ஒரு விஷயம் சாக்லேட் வாங்கி தரலன்னா கூட அந்த பொண்ணு என்கிட்ட போன் பண்ணி சொல்லும். அது அப்புறம் நாங்க எப்படி லவ் பண்ணேன்னு சொல்றோம். இது அப்புறம் நடந்த விஷயம். ஃப்ரெண்டா தான் அப்போ வந்து பேசியிருந்தோம். அப்போ வந்து ஒரு நம்பர் கொடுத்தாரு, நான் ஃபோன் போட்டேன். ஃபோன் போட்ட உடனே ஒரு வாய்ஸ் கேட்டோம், நல்லா இருந்துச்சு, வாய்ஸ் ஸ்வீட்டா இருந்துச்சு. இப்போ நல்லா இல்லையா? இப்பயும் நல்லா கண்டிப்பா நல்லா இல்லைன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஃபோன் போட்டேன். ஃபோன் போட்ட உடனே இவர் என்ன பண்ணாரு, அட்டன் பண்ணாரு. நான் டக்குன்னு கட் பண்ணி இவர் வாய்ஸ் ஹலோன்னு உடனே நான் கட் பண்ணிட்டேன். பயந்துட்டுன்னு இல்லை, ஒரு பதட்டமா இருந்துச்சு, கட் பண்ணிட்டேன். அப்புறம் இவரு சரி நம்ம ஃபோன் இப்போ யாரா இருந்தாலும் நான்
ஃபோன் போட்டேன்னா கட் பண்ணி டக்குன்னு என் லைனுக்கு வருவாங்க. அந்த மாதிரி இவரும் வருவாருன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், வரல. 2 நாள் ஆச்சு. 3வது நாள் நானே போட்டேன். அப்புறம் தலைவர் அந்த நம்பர் சேவ் பண்ணிட்டாரு போல, இது யாருதுன்னு செக் பண்ணி பார்க்கலான்ட்டு. ஏன்னா 2 வாட்டி நான் பண்ணேன். அப்புறம் சேவ் பண்ண பிறகு இவங்க யாருன்னு நம்ம பார்க்கணுமே, நம்ம பண்ணக்கூடாது. நான் என்னோட டிபி மாத்திட்டேன் அப்போ. ஏன்னா வந்து டக்குன்னு வந்து நான் யாருக்குமே வந்து டக்குன்னு ஃபோன் பண்ண மாட்டேங்க. இப்போ வந்து நம்மளுக்கு தேவைன்னும் போது அவங்களாம் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ண பிறகு நம்ம பேசலான்ட்டு தான் நானும் விட்டேன். இவங்க வந்து ஹலோன்னு கூட சொல்ல, ஃபோன் பண்ணி சைலண்டாக இருந்தாங்க. அந்த சைலண்ட் இருந்தவொடனே யாருன்னு தெரியலையே அப்படின்னு. ஏங்க 1 வாட்டி 2 வாட்டி பண்ணால் பரவாயில்ல, ஒரு 6-7 வாட்டி அந்த மாதிரி பண்ண பிறகு ஓகே இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. அப்போ தான் நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஏதோ ஒரு பேரில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். டக்குன்னு வந்து அந்த பேர் வந்து ஸ்டேட்டஸாக மாறிச்சு. என்னடா அது என் வீடியோ வந்து நானே போட மாட்டேன், இவங்க போட்டு வச்சுக்கிறாங்களேன்ட்டு. அப்புறம் பார்த்தா அது என்ன போட்டு இருந்தது, ஸ்ரீ மாமான்னு போட்டு வச்சிருந்தது. அப்புறம் ஓகே இவங்க தான் போல இருக்குன்னு. அப்பதான் வந்து இவங்களா தரல, இவங்களா வந்து நான் கண்டுபிடிச்சி இவங்க கிட்ட வாங்கின மாதிரி. ஸ்டேட்டஸ் பாத்தீங்களா, ஃபோன் பண்ணீங்களா? உடனே பண்ணல. அப்புறம் ஏன் சொல்றீங்க? அப்புறம் கூட பண்ணலங்க, நானா தான் பண்ணேங்க. நானா ஃபோன் போட்டேன். அப்புறம் நானா ஃபோன் போட்டேன். ஃபோன் போட்டவொடனே என்னங்க எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா, அப்போ ஒரு ஸ்டேட்டஸை பற்றிலாம் எதுவுமே கேட்கவே இல்லை. நான் சாப்பிட்டேங்க, அவ்வளோதான். சரிங்க எனக்கு வேலைக்கு நான் வச்சிடுறேன். பாப்பா இப்போ ரொம்ப ஓவரா பண்ணுவாருங்க. எப்போ ஃபோன் போட்டாலும் இல்லை. சொல்லுங்க. சரிங்க நல்லா இருக்குங்க. என்னங்க எப்படி இருக்கீங்க, உங்க உடம்பு நல்லா இருக்கீங்க? இல்லைங்க, எனக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் யாரையும் நம்ப மாட்டேன். ஏன்னா வந்து சின்ன வயசுல நான் இப்படி ஆயிட்ட பிறகு வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான் என்னை ரொம்ப கேர் பண்ணி ரொம்ப பாசமாக வளர்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து யார் மேலே நான் வந்து அவ்வளோ அஃபெக்ஷன் ஆக மாட்டேன், அவ்வளோ இது பண்ணேன். ஆனால் வந்து இவங்க கொஞ்ச நேரம் பேச எனக்கு கொஞ்சம் இவங்களை பிடிக்க ஆரம்பித்தோடனே இவங்க பேசிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து நானாக பேச ஆரம்பிச்சிட்டேன். இவங்க வந்து சொன்னாங்கல்ல நாங்கள் பேச மாட்டேன் அவ்வளோ அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து யார் அதிகமாக கால் பண்ணுதுன்னு கேளுங்க, நான் தான் அதிகமாக கால் பண்ணுவேன். எல்லா விஷயத்துலையுமே வந்து இவங்களை பற்றி கேர் எடுத்துப்பேன். லேட்டாக பண்ணாலும் பார்த்து போ, பொறுமையாக போ, எங்கே நான் வந்து ரொம்ப கேர் எடுத்துனேன். எங்கன்னா வெளியே போனால் கூட, வேலைக்கு போனால் கூட கரெக்ட் டைமுக்கு ஏந்து கிளம்பு அப்படின்ட்டு. நான் ஃபோன் எடுக்கலன்னா உடனே சுமித்ரான்னு சொன்னாங்க, அது அவன் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுவேன் என்னாச்சு ஏதாச்சுன்னா. அதுக்கப்புறம் வந்து இல்லை அவன் வந்துட்டு அவன் ஃபோன் சைலண்ட்ல வந்துட்டு இருக்கு போல, அவங்களுக்கே தெரியல அப்படின்ட்டு. என்ன ஐசியூல உள்ள இருந்தேன்னா அப்போ ஃபோன் அட்டன் பண்ணக்கூடாது, அதனால உள்ள இருக்காங்க. இவங்க ஏன் அந்த மாதிரினா, இவங்க வந்து காவேரி ஹாஸ்பிட்டலில் வந்து இவங்க வந்து நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஐசியூல போனதும் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. அந்த சம்டைம்ஸில் ஃபோன் எடுக்கலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டோன்னே கொஞ்சம் அந்த மாதிரி ரொம்ப ஓவராக அஃபெக்ஷனத்துன்னு அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பித்தோம். அப்போ வந்து லவ் பண்ணல, கொஞ்சம் க்ளோஸ் ஆக தான், கொஞ்சம் ஃப்ரெண்டாக கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பித்தோம். போக தான் வந்து இவன் மேலே கொஞ்சம் அஃபெக்ஷன் ஆரம்பிச்சது. அஃபெக்ஷன்னா பாசம் தான் இருந்துச்சு. ஏன்னா லவ் கூட நான் தான் சொன்னேன். எப்படி அதில் ஒரு கதை வச்சேங்க, இவருக்கு ஒரு சுஷ்டு வச்சேன். எப்படின்னா வந்து லவ் சொன்னது வந்து டைரக்டா சொல்லல. சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. எப்படி பேசிட்டே இருந்தேன், பேசிட்டு இருக்கும்போது என்ன ஸ்டீன்லாம் சொல்ல மாட்டேன், என்னங்க எப்படி இருக்கீங்க அப்படிதான் சொல்லுவேன். வாங்க போங்கன்னு தான் பேசுவேன். மற்றபடி வாப்பா போப்பான்னு பேசுவேன். இவங்க நார்மலா எப்படி என்கிட்ட அப்படியே தான் பேசுவாங்க, வாப்பா போப்பான்னு தான் பேசுவாங்க. நான் இவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்றாங்கப்பா. அவ சொல்லவே இல்லை. இன்னும் அந்த பையனை பார்த்துருக்காளா? இல்லை அந்த பையனை பார்த்தது இல்லை, அவ ஊர்ல இருக்கானா அந்த பையன். இவ்வளவுதான் ஃபோன் பண்ணி 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொன்னேன். கதை கொடுறாங்க பத்தியா, ஃபோன் பண்ணி பேசிட்டு இருப்பாங்களா? அந்த பையனுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியுமா? தெரியலப்பா. அந்த பொண்ணு கொண்டு அந்த பையனை ரொம்ப நானும் சீரியஸா கேட்டு இருந்தேங்க இந்த கதைய. ரொம்ப பிடிச்சிருக்கான்பா, உங்களுக்கு எதுனா ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்க அப்படின்னு இவர்கிட்ட நான் கேட்டேன். இவர்கிட்ட கேட்டோன்னே அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்குல்ல, ஓப்பனா அந்த பையனை கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நீங்க சொல்லுங்க, என்ன லவ் பண்றீங்களா இல்லையான்னு நான் கேட்டேன். டக்குன்னு போனை கட் பண்ணிட்டாங்க. ஏன் போனை கட் பண்ணல, கொஞ்சம் டைரக்டா சொல்லல, ஒரு இதுவா சொன்னனால சரி ஓகே. அந்த டைம்ல வந்து கொஞ்சம் பிஸியா இருந்தனால கட் பண்ணி விட்டுட்டேன். நான் கொஞ்சம் வேலையா இருக்கு வைங்க போனேன்ட்டு. இவங்களும் வந்து அந்த டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க, டக்குன்னு ஃபோன் பண்ணலையே. நான் சொன்னதுனால கட் பண்ணேன். 2 நாள் ஆயிடுச்சுங்க. 2 நாள் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் கூட பண்ணல. நானா போட்டு என்ன எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்கன்னா சாப்பிட்டேன், நல்லா இருக்கேன், அவ்வளோதான் வச்சிட்டாரு.
ஒரு வாரம் ஃபோனே எடுக்கல. நான் அவர் உண்மையா சீரியஸா நிஜமா சொல்றேன். ஒரு வாரம் உண்மையாங்க, அவரே கேளுங்க. கேட்டா என்ன, ஒரு வாரம் ஃபோனே எடுக்கல. ஏன் ஃபோன் எடுக்கல, நான் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து பேஷண்ட் யாரும் வரமாட்டாங்க. அந்த டைம் வந்து இவருக்கு ஃபோன் போட்டு பேசலான்ட்டு இவர் வீடியோ பார்ப்பேன். இவர் வீடியோ ஸ்டேட்டஸ் வச்சு அழுதுக்குன்னே வைப்பேன், கீழே அழுதுக்குன்னே. அதுக்கப்புறம் வந்து சுமித்ரா அவங்க தங்கச்சி தான் ஃபோன் பண்ணி ஆனா என்னன்னா ஆச்சு அப்படின்னு கேட்டுருந்தாங்க. அவங்க தான் சொன்ன இல்ல அப்ப கூட இவரு சொல்ல. மறுபடியும் நான் இவருக்கு போன் போட்டேன். ஏன் போன் அப்புறம் ஆனா வந்து இவங்க போன் அட்டெண்ட் பண்ணல. நான் அட்டெண்ட் பண்ணல, சுமித்ரா போன் தான் அவ போன்ல இருந்து போட்டேன். போட்ட உடனே இவங்க அட்டெண்ட் பண்ணாங்க. அட்டெண்ட் பண்ண உடனே அவ பேசிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டேன். என்கிட்ட சொல்ல நான் போன் போட்டேன். மறுபடியும் நான் என்ன பண்ணேன், அவ போன்ல இருந்தே மறுநாள் காலையில வேலைக்கு வந்து வாங்கி போன் போட்டேன். சொல்லுமா அப்படின்னு சொன்னாங்க இவங்க. நான் தாங்க பேசுறேன், ஏன் இத்தனால என் நம்பருக்கும் ஃபோன் பண்ணல, எதுவும் நானும் ஃபோன் பண்ணல, எடுக்கவே இல்லை. ஆனால் அவளும் என்கிட்ட சொல்ல, பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, வேணான்னா வேணான்னு சொல்லிடுங்க, இந்த மாதிரி பேசாத மனசு கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 வாரமா அப்படியே பேசாம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது மாதிரி பேசினே இருந்தேன். திடீர்னு வந்து இல்லைங்க இப்போ வந்து இவங்க வந்து சொல்லிட்டாங்க, நான் வந்து ஸ்டிக்கு வச்சு நடக்கிறேன், என்னை பத்தி இவங்க தெரிஞ்சுக்கணும். திடீர்னு வந்து இவங்க ஓகேன்னு சொன்னோடனே டக்குன்னு கல்யாணம் பண்ற அளவுக்கெல்லாம் நான் போகல. இல்ல இருந்தாலும் வந்து லவ் பண்ண சொன்னேன். என்ன பார்க்கணும் இல்லைங்க, என்னை வந்து நேர்ல பார்க்கணும். அதுக்குன்னு எனக்கு ஒரு டைம் எடுத்துக்கணும். அதுக்குன்னு ஒரு கரெக்டான டைம் வந்தது. இவங்கள வந்து என்னை பார்க்குற மாதிரி ஒரு டைம் வந்தது. இவனா சொன்னாங்க, நீங்க வந்து என்னை பாருங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து எங்க ஊர்ல வந்து திருவிழா நடந்தது. இதுதான் கரெக்ட் டைம்ன்ட்டு இவங்க என்ன பண்ண, நான் ஃபோன் பண்ணி நீங்க நேர்ல வாங்க. இல்லங்க நேர்ல வாங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் ஹாப்பியா இருந்தேன். இவரு உடனே வர சொல்லுவாரு. நான் அப்ப கூட உடனே வர சொல்லுங்க, ஊர்ல ஜாத்திரை நடக்குது. ஆமா இரு நான் சொல்லிடுறேன். வர சொன்னேன். அது வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டுக்கினேன். அம்மா இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, சென்னையில இருக்காங்க, திருவிழாவுக்கு வரேன்னு சொல்றாங்க, என்ன சொல்றீங்கம்மா அப்படின்னு. சரிடா திருவிழாவுக்கு தாண்டா வர சொல்றாங்க, வர சொல்லிட்டோம் அப்படின்ட்டு வர சொன்னாங்க. வர சொன்ன உடனே இவங்க வந்து அப்படியே இங்க வரணும்ன்ட்டு பாரிஸ்லலாம் பூவெல்லாம் வாங்கிக்கின்னு சாரி எல்லாம் கட்டிக்கின்னு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாரி எல்லாம் கட்டிக்கின்னு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அம்மா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். அம்மாவும் பேசினாங்க, அப்பா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணேன், அப்பா கிட்டையும் பேசினாங்க. ஏன்னா வந்து திருவிழாவில் வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே இருப்பாங்க, சித்தப்பா சித்திங்க அத்திங்க, எப்படியும் ஒரு 8 பேர் 9 பேர் இருப்பாங்க. ஆனா அவங்க யாரும் ஆனா வந்து நல்ல வேலை வந்து இவங்க வரும்போது அந்த டைம்ல யாருமே வரல எங்க வீட்டில். அப்பா அம்மா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். அம்மா கிட்ட வந்து ரொம்ப வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தோடனே அம்மா எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்ட்டு. அம்மா வந்து யாருமே வந்து கிச்சன்ல சேர்க்கவே மாட்டாங்க. இவங்கள வந்து கிச்சன்ல இல்லைங்க. நான் வரும்போது அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா நான் வரும்போது பூவோட வந்தேன். ஒரு சாமந்தி பூவும் ரோஸும் வாங்கிட்டு வந்தேன். அது வாங்கிட்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்தோன்னே, அம்மாவுக்கு மொதல் கையில் பூ கொடுத்தோன்னே அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் கிச்சனுக்கு போனேன். கிச்சனில் போயிட்டு இந்த குழம்பு, அது கூழுக்கு கருவாட்டு குழம்பு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு சாமிக்கிட்ட வந்து பூஜைலாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு எல்லாருக்குமே அம்மாவுக்கு வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே நம்ம வீட்டு பொண்ணுன்ட்டு அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஹெல்ப் பண்றது. அன்னைக்கு கூப்பிட்டது தாங்க அம்மா அப்பான்னு. இன்ன வரைக்கும் அம்மா அப்பான்னு தான் கூப்பிட்டு இருக்கேன் நானு. சந்தோஷங்க. அப்போ எப்படி அம்மா அப்பான்னு கூப்பிட்டு இருந்தாங்களே இப்ப வரைக்கும் அம்மா அப்பா தான் கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கூழ் ஊத்துனாங்க. கூழ் ஊத்தினோடனே நான் தாங்க வீட்டுக்கு ஒரு ஆள் அந்த கூழ் எடுத்துட்டு போவாங்க. அன்னைக்குன்னு பார்த்தா அம்மா எடுத்துட்டு போல, எல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க. அதையும் நான் தான் எடுத்துட்டு போனேன். ஆனா அந்த வருஷமே எனக்கு வந்து நான் தான் அவங்க வீட்டு மருமகன்ட்டு ஒரு முடிவு ஆயிடுச்சு. அது எப்படின்னு நான் சொல்றேன் இருங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. போயிட்ட பிறகு நான் வந்து அப்போ கூட வந்து இவங்களை வந்து லவ் பண்றேன்னு சொல்லவே இல்லை. வீட்டுக்கு போனோடனே அதுக்கப்புறம் வந்து இவங்க வீட்டுல வந்து என் போட்டோவை பார்த்துட்டாங்க. என் போட்டோவை பார்த்துட்டு யாருன்னு இவங்களை வந்து அடிச்சு கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரே அழுதுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வீட்டுல தெரிஞ்சிச்சு நான் உங்ககிட்ட பேசுறது, இந்த மாதிரி கல்யாணம் பண்ண போறாங்களாம், எனக்கு மாப்பிள்ளை பார்க்க போறாங்களாம் அப்படி இப்படின்னு நான் இருந்தாங்க. அப்பயும் நான் எதுவுமே சொல்ல. அப்போ வந்து சுமித்ரா இவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னாங்க. என்கிட்ட சொன்னாங்க, நானே சொல்றேன் வெய்மா அப்படின்ட்டு நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு இவங்க 2 நாள் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதனாலதான் தலைவர் பயந்துட்டாரு. ஆமா 2 நாள் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அவங்க அம்மா வந்து ரொம்ப அப்போ வந்து இவங்க அம்மாவுக்கு எனக்கு பிடிக்கல.
ஆனா இப்போ வந்து இவங்க அம்மாக்கு என்ன தவிர வேற யாருமே பிடிக்கல. என்ன கூட பிடிக்காது எங்க அம்மா. இவங்க அம்மாக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ஃபோன் பண்ணாலும் ஏன்ப்பா ஃபோன் பண்ணலான்னு கேட்பாங்க. எனக்காக வந்து எல்லாமே செஞ்சு வைப்பாங்க. இப்போ நண்டு, எறா, மீன் எல்லாமே எனக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே செஞ்சு தருவாங்க. இப்போ அவங்க வீட்டில் நான் ஒரு பையன் மாதிரி. எனக்கு 3 பேருங்க அக்கா தங்கச்சிங்க. என் வீட்டில் வந்து 3 சிஸ்டரு, பசங்க யாரும் இல்லை. ஆனால் வந்து இப்போ நான் தான் அவங்களுக்கு மூத்த பையன்ட்டு. அது வந்து ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. இப்போ அவங்க என்னை வந்து அவங்க ஏற்றுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ஒரு 2 நாள் ஃபோன் பண்ணாது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் நானே சொல்லிட்டேன் இந்த சுவிட்ச் ஆஃப் மாதிரி. ஆயிடுச்சு ஃபோன். ஆமாம், இந்த மாதிரி சரி வீட்ல ஓகேங்க. சண்டை, அதனால சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க ஃபோனை புடிங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படியோ இவங்க யார் ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது என்னன்ட்டு. அப்புறம் நான் வந்து வீட்டில் சொன்னேன், அம்மா இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேம்மா அப்படின்னு. யாருடான்னு கேட்டாங்க. அன்றைக்கி வந்தாங்கல்லம்மா திருவிழாவுக்கு, அவங்க தான்மா அப்படின்னேன். அப்புறம் யோசிச்சாங்க. யோசிச்சுட்டு பெருக்கி உனக்கு பிடிச்சிருக்கலாடா அப்படின்னாங்க. பிடிச்சிருக்குமா அப்படின்னேன். சரி ஓகேடா உங்களுக்குமான்னு நான் கேட்டேன். எனக்கும் பிடிச்சிருக்குடா அப்படின்னாங்க. சரி வர சொல்லுன்னாங்க. அன்றைக்கி வந்தவங்க தான் இன்னைக்கு வீட்டுக்கும் போகவே இல்லை. இப்பவும் ஹாப்பியாக இருக்கிறாங்க. வச்சுக்கிறலாமா? கண்டிப்பா ஹாப்பியா இருக்கு. அன்னைக்கு வந்தவங்க. அப்புறம் உடனே கல்யாணம் பண்ணேங்க. எங்க சின்ன மாமனார் வீட்டுல வந்தவொடனே கல்யாணம் பண்ணல. ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கினாங்க. டைம் எடுத்துக்கின்னு எங்க சித்தப்பா வீட்டில் அமுச்சு விட்டேன். ஏன்னா இங்கேயே இருக்கக்கூடாது இல்லைங்க. அதனால வந்து சித்தப்பா வீட்டில் அமுச்சு விட்டேன். நல்ல நாள் பார்த்துட்டு நாளைக்கு கல்யாணம்னா நைட்டு வந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் கோவில் இருந்தது. அந்த கோவில் கூட நான் உங்களுக்கு போன வீடியோவில் காமிச்சிருக்கேன். அப்படி பார்க்காதவங்க போன வீடியோவில் பாருங்கள் அந்த கோவில் எப்படி இருக்குன்ட்டு. அந்த கோவிலில் தான் கல்யாணம் ஆச்சு. ஹாப்பியாக இருக்கும். இதாங்க எங்கள் சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாங்கள் அந்த டிக்டாக் வீடியோ பண்ணோம். வீட்டில் என்னை பார்த்தாங்க, தேடினாங்க எல்லாருக்கிட்டையும். அம்மா வந்து இப்போ கூட சொல்லுவாங்க, என்னோட ஃப்ரெண்டுங்கெல்லாம். ஆனால் அம்மாவும் ஹாஸ்பிட்டலில் தான் ஜிஹெச்சில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் அரக்கோணத்தில் ஃபோன் இவர்கிட்ட பேசினோன்னே அரக்கோணம் தான் தெரிஞ்சிச்சு. ஏரியா எந்த ஏரியான்னு தெரியல. அதனால இவர் வந்து ஏரியாலாம் போட மாட்டார். எல்லாம் கேட்பாங்க. ஏன்னா நாங்கள் வந்து டிக்டாக் வீடியோ பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து என்னோட ஃபேஸ் காட்ட மாட்டேன், முதுகொண்டி தான் காட்டுவோம். அப்போ வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணிச்சிட்ட பிறகு இவங்க வந்து ஃபேஸ்லாம் காட்டாம ஒரு வீடியோ பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுல எல்லாம் பார்த்தாங்க. அவங்க மெசேஜ் பண்ணாங்க. பார்த்துட்டு மெசேஜ் பண்ணாங்க, இங்கதான் இருக்கியா சொல்லு. எங்க அப்பா எல்லாம் அழுதாங்க. பேசவே இல்லை. அப்ப கூட லாஸ்டா நான் எப்போ பேசினேன் அப்படின்னா, அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் கொரோனா வந்துச்சுல, அப்போ 1 மாசம் கழிச்சு தான் சென்னையில ரொம்ப எல்லாம் டெத் ஆகுறாங்க அப்படி இப்படின்னு தான். சரி கல்யாணம் ஆகி 6 மாசம் கழிச்சு தான் இவங்க அவங்க வீட்டிலேயே பேச ஆரம்பிச்சாங்க. அப்பதான் நான் இங்கதான் இருக்கேன், அம்மாலாம் அழுதாங்க, நல்லா இருக்கியா அப்படி இப்படின்னாங்க. இந்த இதுவும் இல்லாம நான் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு. அப்புறம் அப்பாவும் அம்மாவும் வந்து பார்த்தாங்க, சந்தோஷமா இருந்தேன். அப்பா அழுதாங்க. இப்போ எங்க அப்பா என் கூட இல்லை, ஏன்னா அப்பா இறந்துட்டாங்க. 9ஆம் மாசம் தான் இறந்தாங்க. எனக்கு கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட்னா என்னுடைய அப்பா தான். இது வரைக்கும் என்னோட அப்பா என்னை அடிச்சது இல்லை, எதுவும் போய் எங்க அம்மா அடிச்சிருக்காங்க, அப்பா என்னை அடிச்சது இல்லை. இவரும் என்னை இது வரைக்கும் ஒரு அடி கூட அடிச்சது இல்லை. கடவுள் கொடுத்த கிஃப்ட் ஃபர்ஸ்ட் எங்க அப்பா எனக்கு, 2வது இவரு. எங்க அப்பா இல்லாத கஷ்டத்தை இவர் எனக்கு என்னமோ சொல்லுவாங்கல்ல, ஆறுதல் சொல்றது. எங்க அப்பா இல்லாத மன கஷ்டத்தை இவர் போக்குறாரு எனக்கு. அது ஒண்ணுதான். நான் சொல்லனா எனக்கு கிடைச்சிருக்க வீட்டுக்காரர் மாதிரி யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. அவ்வளோ சந்தோஷமா பார்த்துக்காரு, ஹாப்பியா இருக்காரு. எல்லா கமெண்ட்ஸ்ல கேட்குறீங்க, சகோதரி என்னது நீங்க சகோதரா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு. இல்லை, கண்டிப்பா சொல்றேன், நான் தான் இவரு கடைக்கு கொடுத்து வச்சிருக்கணும். உண்மையா சொல்றேன். இது ஏன் சிரிக்கிறீங்க? நான் உண்மையா சீரியஸா பேசுறேன்ப்பா. சகோதரா உனக்கு சகோதரி கடைக்கு கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. உண்மையா சொல்றேன், இவர் கடைக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் ஒரு அடி இவரை விளையாட்டுக்கு அடிச்சா கூட இவரை என்னை அடிக்க மாட்டாரு. ஹாப்பியா இவரை நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் இவரை நான் ஹாப்பியா வச்சிருக்கேன், சந்தோஷமா. நானும் ஒண்ணு வச்சிருக்கேன். கண்டிப்பா இல்லைன்னு சொல்லப்பா. அதனால என்னுடைய அப்பாவுக்கு அடுத்தது 2வது எனக்கு இவர் தான், வேற எதுவும் இல்லை. ஓகே, என்னுடைய லவ் ஸ்டோரி சொல்லிட்டோம். அப்புறம் நாங்கள் எப்படி கல்யாணம் பண்ணோம்னு சொன்னோம், எங்கள் வீட்டிலலாம் எப்படி சேர்ந்துக்கணும்னு எல்லாமே சொல்லிட்டோம். இந்த வீடியோ சாரி நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாருமே இந்த வீடியோவில் நாங்கள் பதில் சொல்லிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றோம், ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஆமா, அப்பதான் வந்து நாங்க என்னென்ன சொல்லியிருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய்.